இப்படி இருக்க கூட்டா
கூட்ட அருமையான விட்ட வச்சான் மைக்கு இது மாதிரி எத்தனை மைக்க பார்த்தது நம்ம இந்த மைக்க சொல்றீங்க இந்த மாதிரி ஊருக்கு எத்தனை மைக் பார்த்திருக்க அப்படி சொன்னியா மச்சான் கூட்ட எப்படி இருந்தாத்தியா ஒரு கதை கேட்டா வாடி வாசல் அந்த மாடு அவுத்து விட்டா மாடு புடுவனா போகணும் அப்பதான் அந்த மாட்டுக்கு பெருமை மாடு கொண்டு மாடு பெருமை அது மாதிரி போயிட்டு இருக்காங்க அதனால காலையில் எழுந்தவுடன் எனது அருமை தாய்மார்களே காலையில எந்த தொட்டு கும்பிடுறது புருஷ கால அந்த காலத்துல தொட்டு கும்பிட்டாங்க யாரு கால எங்கே ஹார்மோனிய கலையரசாக எங்கே ஹார்மோனிய சுத்துக்கொண்டு அருமையா சுரேஷ் அவர்களுக்கு ஆவியர் கிராம சார்பாகவும் மற்றும் உதயநிதி சார்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இங்கே விருதாமை செய்து கொண்டிருக்கும் அருமையா டி.எம். சேதுராஜன் அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு கௌரவப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பலவாதி சக்கரவர்த்தி பலவாதி புகழ் மீனாட்சிபுரம் கிங் பிளாக்கா வாழ்ந்து அந்த இலக்கினர் சரணகுமார் அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு கௌரவப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இங்கும் காலை சுட்டுக் கொண்டிருக்கும் அருமையா எம்பி செல்வம் அவர்களுக்கு கிராம சார்பாக மற்றும் ஸ்டாலின் மாமா குடும்பத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டு கௌரவப்படுத்தப்படுகிறது. கையை தட்டானா கைதான் தட்டானா கையை கவனக்குள்ளே பனி விழுகிற நேரம் இல்லையா அதனால கடை நடிக்கும் சின்ன ரமேஷ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் இந்த வேளாட்சி பிரசிடன்ட் தர்மசாமி அவர்கள் விழாமலை அழைக்கப்படுகிறோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்பாகவும் கொண்டாடப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது. வேளாட்சி பிரசிடன்ட் தர்மசாமி அவர்களுக்கு உதயநிதி சார்பாக கொண்டாடப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது. மருமகன் சுதா அவர்கள் உதயநிதி அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு சிறப்பிக்கப்படுகிறார். முக்குளத்தூர் சோதர் பேரவை சார்பாக சாலையை எடுத்துக்கொள் எனது ஆசிரியர் அன்பு அப்பா பாசத்திற்கு மரியாதைக்குரிய பலாநட்டை சேர்ந்த செல்வமணி அப்பா அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் எனது அப்பா தெய்வ திரு சிறப்பு நடிகர் நஜர்ஜி திலகம் ஸ்டாலின் பாண்டி அவர்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடைப்பட்டு கவனிக்கப்படுகிறது.
புண்ணிய சிலர்கள் இருக்கக்கூடிய பெருமைக்குரிய ஆவியூர் கிராமத்தில் புண்ணிய கஷேத்திரம் நடிகர்களில் நாம் 30-40 ஆண்டுகளாக எளிய சாமி பள்ளியிலிருந்து ஆடிக்கிட்டு இருக்கேன். அன்பு மாணவன் உதயநிதி நாவலாக அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அவர் வந்தாரு, சைக்கிள் ஜாக்சன் பப்புல் தான் என்கிட்ட ஒருத்தர் போய் பாடம் வாங்குறேன். முதல்ல பப்புல் செய்யணும்னு சொன்னாரு. பப்புலுக்கு பாடத்தை கொடுத்தேன். அப்புறம் அவங்க அம்மா விலையை மாற்றி வச்சு இல்லப்பா வேணாப்பா நாரதரே செய்யணுமாச்சு. அப்புறம் நாரதர் பாடம் எழுதி கொடுத்து எங்க ஐயா எழுவழி தங்கவேல் ஐயா வாக்கியம் தமிழ் செல்வி விஜயராமனுக்குலாம் அவர் தான் வாங்கியாரு. அவருடைய மாணவன் தான் நானு. எனக்கு எங்க ஐயா எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் என் பிள்ளைக்கு நான் எழுதி கொடுத்துருக்கேன். நல்லா நினைப்பான். ஆகிய ஒரு கலையை அவங்க வருவேன். எல்லாரும் ஆரவாரம் படித்து அவனுக்கு நீங்க ஒரு உறுதுணையா இருக்கணும். என் மாணவன் சிரஞ்சீவியா வெற்றிக்கு ஆஷா இருக்கணும். எல்லா வல்ல அந்த கருப்படியும் அந்த வெள்ளை மாநிலம் அது பெரிய கலைகளா வளர்ந்து வர இந்த ஆவியூர் கிராமத்தார்கள் அவனுக்காக உறுதுணையா இருக்கணும்னு உங்களை எல்லோருடைய பாதத்தில் எல்லோரும் ஆர்வம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். பாதரவழியாக வலம் வந்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் மணக்குளம் பாக்கியநாதன் அவர்கள் சார்பாக உதயநிதி அவர்களுக்கு கொண்டாடி எழுதி அறிவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு உதயநிதி குடும்பத்தின் சார்பாக கொண்டாடி எழுதி சிறப்பிக்கப்படுகிறது. மரியாதைக்குரிய மாமா ஆறுமாம் அவர்கள் உதயநிதி அவர்களுக்கு கொண்டாடி எழுதி அறிவிக்கப்படுகிறார். மரியாதைக்குரிய கணேசன் அவர்கள் முதல்வர் நாராயணன் அவர்கள் சார்பாக உதயநிதி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கவுக்கப்படுகிறது. மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கட்டப்பொன் நாடகத்திலே கட்டப்பொம்மன் தனக்கு நிகரில்லாமல் நடித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் அவர்களுக்கு ஸ்டாலின் பாடி குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை விழுந்து கௌரவிக்கப்படுகிறது. எங்கள் தென்னாட்டு சிங்கம் ஆவியூர் கிராமம்னா ஒரு வீரம் பொருந்திய கிராமம். அப்படிப்பட்ட கிராமத்தில் எந்த நடிகர்களை உருவாகினாலும் அந்த நடிகர் என்னைக்கு வீண் போனது கிடையாது. பேர் முகழ்மாத்தான் இந்த மண்ணோட மகிமை. அப்படிப்பட்ட உள்ளம் ஸ்டாலின் பாண்டி என்றால் சிற்பி நடிகர். அவர் மாதிரிக்க பேச முடியாது, ஆனால் ஆடாக மாட்டார். பேச்சிலே ஊரவே மயக்கிறது. அப்படிப்பட்ட அன்புள்ளம் அவர் மகனுமாகிய உதயநிதி தம்பி அவர்களுக்கு மேலும் மேலும் இந்த ஆவியூர் கிராமத்தில் நிறைய நடிகர் உருவாக்க வேண்டும் நினைத்து அன்பு தம்பி நிறைய வளர வேண்டும் என்று சொல்லி அன்பு தம்பிக்கு இந்த பொன்னாடை பற்றி கௌரவப்படுகிறேன். எங்களை போன்ற நடிகர்களை ஆவியூர் அரசகுளம் கிராம பொதுமக்கள் அறிமுகம் செய்து வெளி உலகத்திற்கு இப்படி ஒரு நடிகர்களை அனுப்பிய மாபெரும் ஆவியூர் அரசகுளம் கிராம பொதுமக்கள்.
குறிப்பாக சொல்ல போனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் அருகாமையில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த தனக்குரிய ஆசிரியர் முரளி சுப்பிரமணியன் அவர்களும் சரி, நானுமே சரி, இந்த ஆவியூர் கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி எத்தனை நாடகம் ஆடி இருக்கேன். ஆனா ஆவியூர் கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் ஒரு நடிகர்னு உலகத்துக்கு தெரிஞ்சு, உண்மையான விஷயம், நானும் ஒரு நடிகர்னு உலகத்துக்கு தெரிஞ்சு. அதே போல எனது அன்புக்குரிய சம்பந்தகாரர், என் உள்ளத்தில் இருந்த அன்புக்குரிய அனைத்து நாடக நடிகர்களுடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கக்கூடிய எனது அன்புக்குரிய மைத்துனர் மாமா ஸ்டாலின் பாண்டி குடும்பத்தார்கள் மறுபடியும் இந்த நாடக உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த ஆவியூர் கிராம பொதுமக்களும் சரி, எங்களுடைய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர் அனைவரும் சரி, சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் அனைவரும் சரி, எல்லோரும் அந்த குடும்பத்தினுடைய ஒருவரை ஆசீர்வாதித்து இந்த கலை உலகத்திற்கு மறுபடியும் முரளி சுப்பிரமணியை போல இன்னும் மற்றும் எத்தனையோ வெற்றிகரமான நடிகர் ஆறுமுகர், இப்படிப்பட்ட நடிகர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு பிரபலியமாக்கக்கூடிய கிராமத்தைச் சேர்ந்த ஆவியூர் கிராம பொதுமக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய அன்பு சகோதரர் ஸ்டாலின் பாண்டி அவருடைய புதல்வருக்கு என்னுடைய சார்பாக மரியாதைக்குரிய நகைச்சுவை நடிகர் உண்ணாமலை பப்புன் அவர்கள் தம்பி உதயநிதி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறார். ஸ்டாலின் பாண்டி குடும்பத்தின் சார்பாக உண்ணாமலை சிறப்பு நடிகர் பப்புன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. மரியாதைக்குரிய இளையகுடியைச் சேர்ந்த மறைந்த பால்சாமி தேவர் அவர்கள் புதல்வர் கண்ணுக்கொம்பு அவர்கள் உதயநிதி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி சிறப்பிக்கப்படுகிறார். மரியாதைக்குரிய மாமா நாராயணன் அவர்கள் உதயநிதி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி சிறப்பிக்கப்படுகிறார். மருதுவாண்டியருடைய நினைவாக பேரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறார். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திய மறைந்த மாமேதை கலைமாமணி பெற்ற நகைச்சுவை நடிகர் அருமை மாமா ஸ்டாலின் பாண்டி குடும்பத்தார்களுக்கும் மற்றும் ஆவியூர் கிராம பொதுமக்களுக்கும் எனது சார்பாக எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி நடிகர்கள் வணக்கம் 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 போகிறது. அருமையா எங்கெல்லாம் சிறப்பாக போட்டி வந்து இங்க வந்து ஆவியூர் கிராமத்திற்கு இறங்கிய அருமையா முத்து அவர்களுக்கு கிராம சார்பாகவும் மற்றும் ஸ்டாலின் பாண்டியமாமா குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்படுகிறது. என் மாணவன் உதயநிதி அவர்கள் குடும்பத்தார்கள் அழைப்பதை ஏற்று வருகை தந்து சிறப்பித்த மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் தலைவர் அன்பு மாமா டி.வி. ஜெயம் அவர்களுக்கும், என் அன்பு தம்பி சங்கத்தின் பொருளாளர் வல்லரசு அவர்களுக்கும், அன்பு அண்ணன் பொருளாளர் காளிமுத்து அவர்களுக்கும், வருகை எழுந்துள்ள ஏனைய கலைஞர் பெருமக்கள் அனைவரையுமே என் சார்பாகவும் என் மாணவன் உதயநிதி சார்பாகவும் ஆவியூர் கிராமத்தின் சார்பாகவும் நன்றியை காணிக்காட்டி வருக வருக உள்ளவர்கள். சுறுசுறுப்பா போனேன். ஏன்னா அந்த காலத்துல என்ன பார்த்தா தாய்மார்கள் இருந்திருக்காங்க. இப்ப அப்படி இல்ல, கணவர் காலம் தொட்டு கும்பிட மாட்டாங்க. எங்க அப்பா தாழ்த்தையா எங்க ஐயா மம்படிய தோல்ல ஓட்டு வயக்காட்டுக்கு வெங்காயத்துக்கு போய் தண்ணி வாச்சிட்டு நெல்லுக்கு தண்ணி வாச்சிட்டு வந்தாங்க வாங்க அப்படி உட்காருங்க, எப்படி கட்டில்ல உட்காருங்க அப்படின்னு சொன்னேங்க. அப்படியே எங்க வந்தோங்க எங்க அப்பா எங்க ஐயாட பிடிக்கும். அதான் பிடிக்குமா? அதான் பிடிக்குமா? காலை பிடிக்குங்க. அப்படி சொல்ற அதை பிடிக்கும்னா எதை கேட்கறது? காலை பிடிக்கும். காலை பிடிச்சோன்னு ஏண்டா என் மஞ்சள் குங்குமம் நீடி வாழ வந்து அப்படி காலை பிடிக்கும். இப்ப அப்படியா? இப்ப அப்படி ரிட்டர்ன் ஆயிடுச்சு. எப்படி? இப்ப எங்க பத்தி அக்கா மாதிரி எல்லாம் மாமியார் தங்கச்சி எல்லாம் சொல்லுவாருங்க. அப்ப படுத்திருப்பாரு. காலையில எந்திரிச்சா நம்மாலே அந்த உட்காந்துக்காரரு ஒண்ணும் தெரியாது ஆள் மாதிரி காலையில நம்மளாவே எந்திரிச்சு டீயை போட்டு கொடுத்து காலை தொட்டு கும்பிடணும். அப்படி இல்லைங்க, டீயெல்லாம் போட்டு தொட்டு கும்பிடுறதுல அடியே ராக்கம்மா என்னடி எந்திரி அடியே
ராக்கு எந்திரு. எதுக்கு எதுக்கு முதலி எதுக்கு உசுப்புற என்னத்துக்கு தூங்கி கிடக்கும்போது சுப்ரா அடியே நைட் அடிச்ச ஓட்டு முந்தி இறங்கிருக்கு மறுபடியும் ஏழுமணி ஒரு கட்டிங் ஏழுமணி சரியா கட்டிங்க காலையில எங்க போய் வந்துருது ஏய் நீ வாங்கி தரவன அப்படி அந்த கழுவிட்ட பாலை 200 ரூபாய் இருக்கு அது 200 குடி நாசப்பத்து போட அந்த 200 ரூபாய் கழிந்த பாட்டில் வச்சிருந்தேன் அதே எடுத்துட்டியா அடியே இந்த ஒரு நாளைக்கு மணி நாளைக்கு நான் கொத்தனா வேலை பார்த்து இருந்தால் காசை கொடுத்துறேன் கொத்துக்கடி அப்படி கொத்துக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்படிதான் அது மாதிரி இந்த கடல் அமைந்தவர்களுக்கும் ஜனங்கள் அருமை தாய்மார்களுக்கும் மற்றும் கல்வி கடலை கடமை வெளிநாட்டு நாட்டிற்கும் கல்வி மாணவர்களுக்கும் தேச தொண்டை பெருமந்தார்களுக்கும் தமிழக தேச தலைவர்களுக்கும் இங்கே பக்கபலமாக வந்திருக்கும் எனது பக்கவாதி இசை கலை ஒரு பெருமை பக்கவாதி இசை கலைஞர்களுக்கும் மற்றும் இங்கே வருகிறவர்களுக்கும் அனைத்து கலை சொந்தங்களுக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை சீர்திருத்தமாக அமைத்த அருமை நாடக ஆசிரியர் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் முன்னாள் செயற்குழு உறுப்பினராக பல மாணவர்கள் உருவாக்கிய அருமை வாக்கியார் எம் செல்வமணி அவர்களுக்கும் மற்றும் சாமி அப்புறம் மட்டும் விட்டார்கள் இங்கே தெல்ல கல்வியா ஒளியம் திருத்த மாமாறு அப்பாட்டிய எந்த காலத்துல அவன் அப்பாட்டியை படிச்சு வைப்பேன் சந்தோஷமா தான் இருப்பேன். இப்ப சொன்னீங்க 100க்கு 100 நீங்க இருக்கீங்க அனுபவம் பேசுது உங்களுக்கு ரொம்ப அனுபவம்ல ஒன்னா ரெண்டா 3 அனுஷியா ஒளிபெருக்கி நிலையத்திற்கும் மற்றும் ஆதிர் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் என சார்பாக எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கம் சார்பாக நன்றி 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 வணக்கம் வணக்கம் ஏண்டா வணக்கம் சொல்லு வணக்கம் சோகமா போகக்கூடாது சுறுசுறுப்பா போகுது இந்த ஆதிர் கிராமம் வந்து ரொம்ப பெரிய கிராமம் இந்த கிராமத்திற்கு வருவதற்கு நான் ரொம்ப கொடுத்துருக்கணும் உண்மையிலே நான் நாடகம் கீழே உட்கார்ந்தே பார்த்தேன் இந்த ஆதிர் கிராமத்திற்கு பெருமை சேர்த்து இன்னைக்கு மறந்த மாமதி மாமா ஸ்டாலின் பாண்டி மற்றும் இந்த கட்டபொம்மன் நாடகத்திலே ஆவியோடு அவர் பேரு ஐயா ராஜலிங்கம் பெரியப்பா பேரு ஆனா அவர் வந்து ஒரு பேர் ஆவியூர் விட்டுனாரு இந்த கட்டபொம்மன் ஆவியூர் விட்டு வந்துக்கடா அப்படின்னு பார்த்து பாடுறா அப்படி அப்படி அந்த கடையை எடுத்து விட்டா சொன்னாலே பெரியது என்னபடி வெங்காயம் இன்னைக்கு ஆவியூரை வச்சுதான் இன்னைக்கு மரக்குளம் குறவக்குளம் இந்த ஏரியா பூரா வெங்காயம் ஆவியூர் தாரங்க வந்தது அந்த ஏரியாவே இன்னைக்கு உண்மையிலே சொல்லுங்க ஆவியூர் கிராமத்தை வச்சுதான் நமக்கு ஒரு பல ஊர் குறைச்சிட்டு இருக்கு இன்னைக்கு அதுக்கு பெருமை சேர்ந்தது ஆவியூர் கிராமம் வெங்காயத்துக்கு பெருமை அடுத்து இந்த கலைஞர்களுக்கு ஒரு அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு கால ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி இன்னைக்கு ஆவியூர் கிராமத்துக்கு பெருமை சேர்த்தது மாமா சாமி பாண்டிய ஒருத்தர் அடுத்து ராஜலிங்க ஒருத்தர் அடுத்து அண்ணன் ஆவியூருக்கு சிங்கம்டா கார்த்திகை அண்ணன் அடுத்து அதற்கு அடுத்த தென்னாட்டு கலைமகன் தென்னாட்டு கலைமகன் அதுக்கு அடுத்தபடியா வராரு என் மச்சுலண்ணா மச்சில மூட்டாலும் இறக்கிடுவான் அதுக்கு மேல அண்ணன் தென்னாடு சிங்கம் கலைப்பட்டம் பெற்றது அருமை அண்ணா கார்த்திகேயன் அண்ணாவது அதற்கு அடுத்தபடியாக உளுந்த உடைச்சா உளுந்து உடைச்சா தூசி பறக்குமாங்க அந்த மாதிரி இன்னைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அவுத்து விட்ட காலம் மாதிரி வருது மாதிரி உதயநிதி ஸ்டாலின் எல்லாத்துக்கும்
உதயநிதிக்கு நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுத்து அவரை பெருமை சேர்த்து இன்னைக்கு ஆவியூர் கிராமத்துக்கு அடுத்து பெருமை சேர்க்கிறது நம்ம மாப்பிள்ள உதயநிதியா. அது மாற்றாரு செல்வமணி எப்படி ஐயா பேர் வச்சிருக்காரு பாருங்க. மாமா பேரு ஸ்டாலின் பாண்டி. ஏண்டா அந்த பாண்டிச்சாமி முன்னிட்டுனா அவர் பாட்டு என் அப்பதான் சொல்லிச்சு அப்பயே என் தம்பி பேர் பாண்டிச்சாமிடா சுருக்கத்துக்கா சொல்லிச்சு. சுருக்கமா ஸ்டாலின் பாண்டி வச்சது நாடகத்துக்கு வந்தாரு. அது மாதிரி ஸ்டாலின் அதுக்கு அடுத்தபடியா உதயநிதி எப்படி போட்டிருக்காரு. உண்மையிலே ரொம்ப கிருமணம் பண்ணிருக்காரு பாத்தியாரு. இருந்தாலும் பணம் சமதம் போகக்கூடாது. சிறுவம் காலமா காய்கறி இருக்காங்க. நானே நினைக்க கூடாது. பல பேச வாய்க்கடி உடம்புக்கு கடியா உடம்புக்கு கடி எங்க பெருக்கிறாங்க. இப்ப ஒரு பிள்ளைக்கு மேல வர முடியல. ஒரு பிள்ளைக்கு மேல வர முடியல. அதுக்கு மேல பெருக்க சோழாட்டு பிள்ளை ஓடாது. 16 பிள்ளையை பெற்றுட்டு அந்த காலத்துல 16 மக்கள் பெற்றாங்க. பக்குவமா இருக்காங்க. அப்படியே ஒரு பிள்ளை பெற்ற உட்காந்து 9 ஆபரேஷமா இருக்கு. அப்ப சாப்பாடு அப்படியா? சாப்பாடு ஏன்டா உணவு பழக்கம் முந்தியா நோய் இருந்துச்சா? சுகர் இருந்துச்சா? கிட்னி பெரிய இருந்துச்சா? உப்புச்சத்து இருந்துச்சா? எல்லாமே நம்மளா மாத்திக்கிறோம். வர வர நாகரிக நம்மளா மாத்திக்கிறோம். வரையிலே அங்க நம்ம ஆவியூர்ல இருந்து இங்க முத்தனா வேலைக்கு போயிருப்பாங்க மதுரைக்கு. வரையில போன் பண்ணு ஏங்க ஒன்னதாங்க என்னங்க வரையிலே இன்னைக்கு சமைக்கிற கேஸ் தீர்ந்துருச்சு. வரையில சிக்கன் ரைஸ் வாங்கிட்டாங்க. பாரப்பட்டில ஒரு சிக்கன் ரைஸ் நல்லா இருக்கலாம்ல. அப்புறம் வேற ரெடி பொரோட்டா 4 பரோட்டா. எனக்கு இல்லைங்க நம்ம பிள்ளைகளுக்கு சிக்கன் ரைஸ் சிக்கன் இப்படி வாங்கி கொடுத்துட்டு அதிகமான சிக்கன் வியாதியா வந்து அதிகமா நோய் வந்துட்டு இருக்கு. புரிய வரையாது மாப்பிள்ள உதயநிதி நாடகத்தை பாப்பாருக்கு ஒற்றுமையை ஆகிடுச்சு. உதயநிதி மாப்பிள்ள நாடகத்தை பாப்பாருக்கு ஒற்றுமையை ஆகிடுச்சு. மச்சான் ஒற்றுமையை ஆகிடுச்சு. என்ன கருத்து பொன்னகரமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம் காரியாபட்டி வட்டம் ஆவியூர் கிராமத்தில் அமைந்திருக்கு அருள்பாட்டு கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அழகிய பெருமாள் திருக்கோவில் மாசி மகா சிவராத்திரி உற்சவத்தை முன்னிட்டு மதிப்பு மரியாதைய மறைந்த மாமேதை நாடக ஆசிரியர் கலைமாமணி எதிரணி ஏஎஸ் தங்கவனையா அவர்களின் அருளாசிரியர் மற்றும் ஆவியோட தெய்வதரு மூவண்ணா ஆவண்ணா காக்கி தேவர் மாரியம்மாள்
அவர்களை மறந்த மேலாக அருணமா நலமணன் வெள்ளையம்மா இவர்களோடு தவ போயமான அருமை வாத்தியார் நாடக ஆசிரியர் பல மாணவர்கள் உருவாக்கி வருகிறார். மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் முன்னாள் செயற்குழு உறுப்பினராகிய நாடக ஆசிரியர் மதுரை எம் செல்வமணி அவர்களின் மாணவன் அருமை அன்புநாயகர் மதிப்பு மரியாதை அருமை மாப்பிள்ளை ஆதியூர் சிங்கம் அலங்கார சந்திக்காட்டு காலங்கள் அருமை மாப்பிள்ளை ஆரூர் கிராமத்தை காத்திருக்கும் பி உதயநிதி அவர்கள் நாடு அரங்கேற்றம் நீங்க எல்லோரும் எதிர்பார்த்து ஸ்ரீ வள்ளி திருமண நாளம் வெகு சிறப்பாக நடக்கிறது. இது வள்ளியிருமாமா நல்லா தெரிஞ்சு பேசலாம் முத. வள்ளியிருமா நாடகம் உள்ளது. அப்புறம் திஸ் இஸ் லவ் ஸ்டோரி. ஆஹா, இது ஒரு காதல் கதை. ஐ லவ் யூ. ஏய் யாரடா லவ்ங்கற எனக்கு ஆசையா இருக்கு வந்தால ஏமாயா அந்த வந்து நான் இல்ல அப்ப மட்டும் இனிச்சிச்சு இப்ப கசக்கலாம். சீ சீ அந்த வந்து குப்பரை பண்ணு. ஐயோ போர் சரி வெளியில சொல்ல வேணாம். நீங்க நாங்க ரொம்ப போய்க்கிறார். நாங்கள் நடிப்பு நாட்கள் சொற்கூட்டம் பொறுக்கூட்டம் இசைக்கூட்டம் நடிப்பு என்று ஏதோ ஊட்டம் வந்தாலும் நாங்கள் மெதுவாக பேசினாலும் நாங்கள் தவறாக பேசினாலும் ஏதோ ஒரு குற்றம் வந்தாலும் உங்கள் வீட்டு செல்ல போல் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை போல் காத்திருந்து மன்னிக்கவும் என்று தெரிவித்துவிடு இந்த நாடகத்தில் நடிக்கும் நடிகை சோமணியர் ஸ்ரீ குமாரோடம் மாசி மாதம் சூத்திரபட்சம் சுக்குலபட்சம் நல்லா படிக்கிற நோட்டீஸ ஸ்ரீ குமாரோடம் சுக்லபட்சம் மாசி மாதம் 24/8/2025 சனிக்கிழமை அன்று இரவு 10 மணி அளவில் ஆம்பூர் பெருமாள் கோவில் ஏண்டா பெருமாள் 18 எடுக்கணும். ஆமா பெருமாள் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலைஞர்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆம்பூர் கிராமத்தை சேர்ந்த பாவண்ணா பாண்டிச்சாமி கார்த்தீஸ்வரி திரு பாண்டீஸ்வரன் பாண்டியராஜன் திவ்யா மற்றும் பாவண்ணா பாண்டிச்செல்வன் குடும்பத்தாரை இணைந்து நடத்தும் பிரார்த்தனை நாடகம் பொதுமக்கள் மற்றும் மதிப்பு மரியாதைக்குரிய ஆவியூர் உயர்நிலை காவல்துறை சார்பாளர் ஐயா அவர்கள் தலைவரும் மற்றும் ஆவியூர் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அவர்கள் தலைவரும் ஆவியூர் கிராமம் பாவண்ணா பாண்டிச்சாமி பாட்டாளி மக்கள் கட்சி காரியாமத்தி ஒன்றிய செயலாளர் ஐயா அவர்கள் தலைவரும் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் ஆமா இந்த நாடகத்தை நடிக்கும் நடிகை சிவமையர் சென்ற சீர்திருத்தமாக வெற்றி பெற்ற நடிப்பு செய்வர்கள் நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்புகின்றவரா அவருக்கு நடிப்பா என்று பல பட்டங்களை பெற்று வந்த மறைந்த மாமேதை திருப்பேரத்துக்கு அருகாமையில் பயன்சாமி மாணவர்கள் எடுத்த கருப்புசாமி அவர்களின் பெருமாய அருமை வாத்தியார் நாடக ஆசிரியர் எம் செல்வமணி மாணவன் நடிப்பு செய்வர்கள் பயன்சாமி சேர்ந்த கே சக்கரவர்த்தி அவர்கள் வேதம் நிறுத்த அதற்கு எதிராக பூனிசபாடு கோவிலவாணி பைனமில் பாடு பாவலச்செவி பாட்டுகின்ற இவரா இவருக்கின்ற பாட்டா என்று இனிய குரலால் உங்களால் மயங்கக்கூடிய அளவில் பாடக்கூடிய வல்லமை பெற்ற அருமை ஆசிரியர் செல்வமணி அவர்கள் மாணவியாகிய அருமை சகோதரி புதியை சேர்ந்த வள்ளி நாயகன் நடிப்புகின்ற இவரா இவருக்கின்ற நடிப்பா பாட்டுகின்ற இவரா இவருக்கின்ற பாட்டா வசனத்துக்கு இவரா இவருக்கின்ற வசனம் என்று உங்களெல்லாம் மயங்கக்கூடிய பாடக்கூடிய வல்லமை எடுத்த மறைந்த மாமேதை நகைச்சுவை நடிகர் ஸ்டாலின் பாண்டி மாமா அவர்களின் புதல்வனாகிய அருமை வாத்தியார் நாடகாசிரியர் எம் செல்வமணி அவர்கள் மாணவனாகிய அருமை மாப்பிள்ளை அந்த மண்ணின் மைந்தன் பி உதயநிதி அவர்கள் நீ கேட்டது மயானம் அல்ல யாகசாலை. உன்னை கடித்தது முருகப்பெருமான் அல்ல, என் பாம்பே உன்னை கடித்தது. அந்த பாம்பை அந்த பாம்பு அது மொண்டனா அது மொண்ட பாம்பு நாடகம் ஐயரும நாடகம்யா நான் வந்து விஸ்வாமித்திர டைலாக் சொன்னேன்னு சொல்லி மாப்பிள்ள சொல்லுங்க. இப்ப கடைக்கு போறான் கடையில போய் ஒரு எக்ஸ்பிரஸ் கேட்கலாம். இல்லன்னு சொன்னா டைரக்ட் வாங்கி சாப்பிட்டு போறது இல்ல. அது மாதிரி இருக்கு. அவரும் முனிவர் இவரும் முனிவர், அதுக்கு சரியா அந்த முனிவர் வேற விஸ்வாமித்திர வேற மகாமுனிவர். குப்பராத்து குருவாத்து
அதற்கான ஒரு பாட்டுக்கின்ற இவரா இவருக்கின்ற பாட்டா பாட்டுக்கின்ற இவரா இவருக்கின்ற பாட்டா என்று ஆண்மணி கலையரசு ஆண்மணி சக்கரவர்த்தி ஆண்மணி பின்பாடுக அருமையெல்லாம் ஆர் காவலோடு சேர்ந்த என் சுரேஷ் அவர்கள் ஆண்மன் அன் பின்பாட்டு அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம் அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம் அம்மா வெடிக்காரே பாட்டு அருமையான பாடல். ஆமா இப்படில பாடல் பாட்டு தம்பி பெட்டிக்காரர் எப்படி பாடினாரு அருமையான பாடல். அவர் மூத்திரத்தை வாங்கி குடி இருக்குல்ல அதான் போய் குடிக்கவா. ஆனா உண்டானத்தை விட்ட ஒரு ஊருக்கு நாடகத்துக்கு எதுக்கு போனேன் நாடகத்துங்க ஆமா எதுக்கு போவாங்க சின்ன கருத்து நாடகம். அப்போ ஐயா பாடுங்க பெட்டிக்கார அப்படின்னு அவர் வாராரு. எப்படி அவர் காதல் நோக்கத்தில் இருந்தாரு. ஆனா கன்னி பொண்ணு மேல ரொம்ப இஷ்டமா இருப்பாரு. அவர் வாராரு. கண்ணிக்கு பொண்ணா அவ குஞ்சு ஊரம் பொண்ணா அழகுண்டி புண்ணின்னு உங்களுக்கு எப்படி அந்த எந்த குஞ்சிய பார்த்தா யாருக்கு என்ன தெரியும். அதற்கு கோடைக்கு குமரன் முன்னைய மிருதங்கம் மிருதங்க சக்கரவர்த்தி பல மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்க எனது அருமை பெரியப்பா இன்று மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் தலைவருமாகிய அரசவனம் கட்டணோடு அரசோட மாணவர்கள் நடத்த எனது அருமை பெரியப்பா டிவி ஜெயம் அவர்கள் மாணவனாகிய எனது அருமை சகோதரர் எஸ் கல்லூரை சேர்ந்த பி எம் சேவராஜன் அவர்கள் இதன் மேலே மிருதகம் தொட்டு தமிழா
வாசிக்கணும். ஏட்டாய் நீ வச்ச கறிக்கு இதே வேலை செஞ்சிருக்கு. ஒரு கோழியை உரிச்சு போட்டு ஆட்டினையில அந்த கோழிக்கறி கூட வேலை செஞ்சிருச்சு. நீ அடுத்து 12 மணிக்கு வரும் ஒரு சுட்டு கோளாறு எடுத்து வச்சு சுட்ட வச்சிருக்க. இன்னொரு சுட்டு கொண்டு சொல்லிக்கிறேன் சாப்பாடு உள்ளுக்குள்ள பரவாயில்ல இப்படி அடிக்கணும். ஆனா கிடையாது பலநாட்டு சக்கரவர்த்தி பலநாட்டு மாஸ்டர் எத்தனையோ மாஸ்டர் பார்த்துருப்பீங்க. பொரோட்டா மாஸ்டர், கம்பு மாஸ்டர், கத்தி மாஸ்டர், எத்தனையோ மாஸ்டர். இன்னைக்கு பலநாட்டிய புகழ் ஆண்டன் மாஸ்டர் அருமை மச்சான் செட்டிடம் சீரன் சிறப்பாக வெற்றி முடிச்சுட்டு வந்த எனது அருமை தாய்மாமன் மீனாட்சிபுரம் அழகரவழி. எப்ப தப்பா சொன்னா எப்ப தப்பாவ சொன்னேன் ஊர்ல கேட்டு பாருங்க. தப்பா சொன்ன தப்பா சொல்ல மாட்டேன். பூசணி பொருளே அடங்கியிருக்கு. சரி அழகரவழி அருகாமையில் உள்ள மீனாட்சிபுரம். சரியாதான் சொன்னேன். எப்ப சரியாதான் சொன்னேன். நீங்க படிச்சிருக்கீங்களா? எல்லாத்தையும் பேர்தான் சொன்னேன். சரியாதான் சொன்னேன். மீனாட்சிபுரம் இல்ல நீங்க சொல்லுங்க. மீனாட்சிபுரம் சரியாதான் சொன்னேன். சொன்னீங்களா? குறைச்சி சொல்ற 5 வயசுல 130 இல்லைங்க. பரவாயில்ல 130. ஆமா இருந்தாலும் நாடக மேடை, அரசியல் மேடை, பொதுக்கூட்டம், காதுகுத்து விழா, குத்துக்காரர்கள் மேடை இதை கட்டாத நாங்கள் விருதுமாக பார்க்கிறோம். உங்கள் தாங்களுக்கு தெளிவாக எடுத்து கொடுத்தது ஒளி ஒளி என்று இவர்களிலே அருமை என்ன ஸ்ரீ அனுசியா ஆடியோஸ் 8 நாள் புதிய உரிமையாளர் அருமையா ஆர் முருகன் போர்களை மாட்டார். மைக் முடிக்கிறேன் தீப்பு டாப்பனே தூக்கி விட்டானா 2 வரும் 3 வரும் போனாலும் மறுபடி வாங்கி போட்டு பெருமை. காசு கிடைக்காதுக்கு கைட்டு மாற்றம் பாருங்க. அதான் பெரிய விஷயம். ஆமா பரவாயில்ல. நோட்டீஸ் அன்பளிப்பு அருமையா சிவம் 3 days நோட்டீஸ் அன்பளிப்பு சிவம் 3 days புகைப்படம் கலையகம் ஆவியூர் இருப்பு காரியாபட்டி ஆவியூர் இருப்பு காரியாபட்டி எந்த நோட்டீஸ் அடிச்சாலும் அன்பளிப்பு அடிச்சிருக்காரு. அண்ணே சிவா அண்ணே காரியாபட்டியா இருக்கீங்களா? எவ்வளவு இருக்காருன்னு தெரியல. அண்ணே என் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கல வர்றேன். நல்லா அடிச்சு கொடுக்கணும். என் போட்டாவே பொண்டாட்டி போட்டா கோலா போட்டு போட்டு அவர் ஓடுவாருங்க. பரவாயில்ல. இந்த நாடக அமைப்பாளர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை ஆசிரியர் நாடக ஆசிரியர் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் முன்னாள் செயற்குழு என் செல்வமணி அவர்கள் நாடகம் அமைத்திருக்கார். இந்த நாடகம்ல தூக்கி பவளக்கொடி சத்யவன் ஜவத்திரி ஹரிச்சந்திரா வீரபாண்டி கட்டமன் எந்த ஒரு நாடகம் தலை சிறந்த நாடக நடிகரை கொண்டு வந்து நடத்துறார் என்று சொல்லிக்கொண்டு ஆர்மையவர் பாத்தியார் செல்வமணி சாதனை தாழ்மையை கேட்டுக்கொண்டு சரி எல்லா பேரும் சொல்லியாச்சு. நான் உள்ள போயிட்டேன். சொல்லிட்டு என்ன ஒப்பரப்புல பேரை சொல்றா தெரியுமில்ல. சரியான பொட்ட வரைக்கும் தெரியும். என்ன மச்சான் நம்ம 7 பேர் என்னதே ஆம்பளை வந்தாலும் சரி ஆம்பளை வந்தாலும் the nice girls immediately enters ஆனதே அவங்களுக்கு வந்து ஹார்ட் வேணும். பரவாயில்ல. ஆடல் அரசி சொல்லியா அப்படியே சிந்தனை சொல்லியிருக்காரு. அப்படி ஆடுவாரு. ஆடல் அரசி அப்படியே சிந்தனை தென்னை மரம் சிட்டி தேடு மரம் மொட்டு மலரான மொட்டு மலரான மொட்டு தாமரை மொட்டை சொன்னீங்க. அந்த தாமரை மொட்டுகள் மலரான மொட்டு மதுரை சேர்ந்த ஜெய் ஸ்ரீராமன் நிகழ்வு சட்டு காவிரி சல்லோலிகா
இருக்கு. ஆமா. பாட்டு எடுக்க அவங்க 2 பேர் 3 பேர் அடிக்கிறாங்க. என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் தாய்க்கிட்டாலும் விடிய விடிய வாசிக்கிறாலும் எனக்கு தான் போட்டுருக்கு. இத மொட்டுன்னு சொல்லிட்டாங்களாவே. அதுக்கிட்ட சரவணனுக்கு என்ன பாட்டு? என்ன சொன்னீங்க இப்ப? என்னமோ சொன்னீங்களே, என்ன சொன்னேன்? விடிய விடிய 4 பேரு. நீங்க அதை அடிச்சுட்டு தான் கிடக்கணும். இங்க வர முடியாது. பொழந்துருவேன் அப்படியே. சரி, யாருக்கு கொடுத்து வச்சிருக்கு? எனக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு. அப்புறம் ஏன் புள்ள மோச்சாலும் பக்கத்துல கரைங்க மாதிரி இருக்கு? அதே பொம்பளை பிள்ளை கிடைக்கணும்னு ஒரு பாட்டு பாடுங்க. என் பேரை சொல்றேன், ஒரு பாட்டு பாடுங்க. பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்க எனது ஆர்மை ஆசானம் வாங்கிய திருப்பூர் தேர்தல கரசப்படுத்தி சேர்ந்த டிடி தவமணி ஆசிரியர் உண்மையான சிஷனும், அதற்கு அடுத்தபடியாக நல்லூரை சேர்ந்த டிவி முத்துவேல் அவர்கள் உண்மையான சிஷனும், உங்களில் ஒருவன் உங்களால் வரக்கூடிய வாத்தியார் டிவி முத்துவேல் அவர்கள் உண்மையான சிஷனும் உங்களால் வளரக்கூடிய. ஏன்னா இந்த ஆதியம் கிராமத்திற்கு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். ஏன்னா அந்த பெருமாளோட அனுக்கிரகம் எனக்கு கிடைக்கணும், உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும். உங்களால் வளரக்கூடிய ஒருவன் குரவை குளமான பி சின்ன ரமேஷ் பபன் லாமிக் மற்றும் பலவடிகள் நிகழ்த்துவீங்க. என்னுடைய பாட்டிலும் ஆட்டத்திலும் பேச்சிலும் விளையாட்டால் உள்ளே வாங்க. கைசா குடிக்கிறீங்க ஏங்க உள்ள வந்த குழுவை மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லுங்க. சரி, நான் போராட்ட பிள்ளை வெளியே போறேன். இருந்தாலும் அந்த பெருமாளோட அனுக்கிரகம் கிடைக்கவில்லை. கிணறு கட்டே தள்ளி விட்டா நல்ல பிள்ளை அடிச்சு விடுங்க. அந்த பெருமாள் சரவணன் இறங்கி ஓடிடுங்க. ஒரே பாட்டு பெருமாள் மேல பாடிட்டு உள்ள போறேன். பெருமாள் சுவாமி சாமி வரம் கொடுப்பா நீயே. பெருமாள் சுவாமி சாமி வரம் கொடுப்பா நீயே. Thank you.
கைதட்டி அன்புள்ளவர்களுக்கும் அனைத்துள்ளவர்களும் என சார்பாக என் கலைப்பின் சார்பாக நன்றி நன்றி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. தம்பி நீங்க பாடும்போது நான் கூட ஜாயிண்ட் ஆகணும் ஒரு மாதிரி பாடினேன் இல்ல, நல்ல பாட்டு. அதுக்கு ஏன் மிருதங்கக்காரர் மட்டும் தனியா சிரிக்கிறாரு, என்ன விஷயம்? இருக்கட்டும் பாத்துக்குவாரு. இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இருந்தாலும் ஒண்ணு சொல்ல மறக்கூடாது. ஏன்னா திண்டுட்டு போனேன், அப்பதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்டா நம்ம அடிச்சு வாடி சோற போட்டுமே சோற சொன்னாங்க. இருந்தாலும் அருமையான சாப்பாடு இருப்பாரு. சாப்பாடு அடுத்த உள்ளவங்களுக்கும் அன்போட பலமாக உள்ளவங்களுக்கும் என்ன சார்பாங்க கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன்னா நான் போனாங்க பிள்ளை வெளியே அனுப்பணும். அவன் நான் இருக்கணும். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாக இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாக இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. இந்த அற்புதமான
மாமன் மச்சான் பாடலை பாடிய அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அண்ணன் தம்பி பாடாத ஐயா அப்பா. ஆரூர் கிராமம் மேலத்தோடு பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட கடம்பாக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளா பரமேஸ்வரி பாலகுருநாதர் சுவாமி மற்றும் பரிவாரம் வீரபத்ர சுவாமி, இல்லப்ப சுவாமி, இரட்டகரப்பட சுவாமி, சின்னகரப்பட சுவாமி, பேச்சியம்மன் சுவாமி, ராக்காயம்மன் சுவாமி, இல்லாயம்மன் சுவாமி 48 நாள் மங்கள பூஜையை முன்னிட்டு வருகிற பங்குனி மாதம் 9ஆம் தேதி 23/3/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை வெகு சிறப்பான அன்னதானத்துடன் அன்று இரவு சரியாக 10 மணி அளவில் உயர்திரு காவல்துறை சார் ஆய்வாளர்கள் முன்னிலையில் வள்ளீர் நாடகம் அதில் விமர்சையாக நடைபெறும். இந்த நாடகத்தை அமைத்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தென்னாட்டு கலைமகன் ஆர் கார்த்திகேயன் அவர்கள் தலைமையில் எம் ரவீந்திரன் விருத்தராகவும், கவிதாசிரி வள்ளியாகவும், கார்த்திகேயன் நாரதராகவும், சண்முகதாசா பப்புனாகவும், சிந்துஜா டான்சராகவும், KR ராமதாஸ் ஹார்மோனியமாகவும், CR பரணி மிருதங்கமாகவும், PM மதன்ராஜா ஆரவுண்டாகவும், MM சரவணகுமார் சீன் தாளமாகவும், அருள்மிகு ஸ்ரீ ரெட்டகரப்படும் சுவாமி குமாரின் 48 நாள் பூஜையை முன்னிட்டு கோவில் முன்பாக ஸ்ரீ வள்ளீர் நாடகம் ஆவியூர் தென்னாட்டு கலைமகன் கார்த்திகேயன் அவர்கள் தலைமையில் நடைபெறும் என்பதை உங்கள் அனைவருக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் தம்பி பாடலை பாராட்டி ரூபாய் 50 அன்பளிப்பை பெருமைப்படுத்திய அண்ணார் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது கலைமணி சார்பாகவும் நன்றி, நன்றிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன அதுக்குள்ளே நாரதுல விட்டாரு. ஆமா 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 நீங்க வந்தீங்கன்னா நல்லா அனுப்புவேன். நோடி அத்துப்படுவோம். ஆமா எப்ப பார்த்தாலும் படுக்க போட்டு அடிக்கிற வேலை தான் இருக்கு. என்னது கொஞ்சம் இருந்தா கொடுங்க. ஆமா போகாதே. எப்படி ஐ டூ லவ் யூ. அத்தாடி குழந்தை வந்தாலே தலை கட்டுல ஆரோடுல சுத்தி சுத்தில ஓடி இருந்தேன் முன்னாடி அப்படியே பொண்டாடி பெரிய பையன் கிழிச்சவரு. பாவம் பொண்ணுக்கு மூணு விட வச்சிருக்கேன் தெரியாது நினைச்சியா? ஐயா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சாது. ஐயா பாருங்க அவன் கணக்கு சொல்றான் பாருங்க 47. மாமா சால மாமா என்ன மாமா எப்படி மாமா இருக்கீங்க? கண்டுக்கவே மாட்டேன்னு இருக்கேன். நான் வந்து நிக்கிறேன் பட்டக்குன்னு வர்றதில்ல. சரி எத்தனை ஊர் போயிருக்கீங்க? எங்க ஊர் போயிருக்கீங்களா? ஆமா போயிருக்கேன். ஒரு பட்டில நிகழ்ச்சி நடக்காது. என்ன நம்ம வயசுக்கு எங்க காணும் என்னப்பா பாக்குற ஐயோ பக்கத்துல ஒரு சிரிப்பா அவங்கள லைக் பண்றேன். எப்படி சிரிக்கிறா தெரியல. ஆமா ஆமா மாத்திக்கிட்டு சொல்லிட போறாமா. அண்ணன் போல கூட்டம் இந்த கூட்டத்தை பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு கூட்டமா? எங்க கான்சாலர் நடிக்கும் ஜெயஸ்ரீ அவர்களுக்கு இந்த மலர்மாலை அணிவித்து பொன்னாடை பூசி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடியை போட்டி பூமாலையை சாட்டிய இந்த சாமியின் குடும்பத்தை அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்படி இந்த கண்ணாடி மாமாவுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாருக்கு கூப்பிடி தண்ணி வேண்டும்டா? நானும் நிறைய ஊருக்கு போயிருக்கேன். நானும் நிறைய ஊருக்கு நான் பார்த்ததில்லை. பத்தியம்மா கூட்டத்தை கடல் மாதிரி என்னப்பா எப்பா கையில அவுப்பா அட அவுப்பா கண்ணு அவளை மாதிரி அப்படி உட்காருங்க. அந்த ரூம் லைட் நேரம் நேரத்தில் வருது. அந்த சிற்பத்தியா அட
அந்த சிரிப்புக்கிட்டே அதான் சொல்லியே ஓ போடலாமா ஏக்கல சவுண்டா பண்ண ஓ போடுங்க அதோட சரவணா அங்க பாரு தாய்மார் கொடுத்த ஆமா இந்த பாரு தாய்மார்கள் கூட்டத்தாம அதிகம். ஆடவே அப்புறம் போடுவாங்க பாரு ஒரு போடு உலக போடுவாங்க ஆமா ஆமா உனக்கு தாய்மார் கூட்டம் மட்டும்தான் தெரியுது. அந்த தாய்மார் கூட்டத்துல எனக்கு ஒரு சிசிய பிள்ளைன்றதுக்கு உனக்கு தெரியுமா? தெரியாத நீங்க போறேன்னு ஒரு ஆளை பிடிக்கிறீங்க செட்டப் பண்ணல தெரியாது சரி வந்தமா போடமா போட்ட மாட்டேங்க வெச்சிங்க பாபா வந்து எப்படி வேணாலும் போடாமா. ஆமா
சித்தப்பனுக்கு நான் தான் பாட்டு பாடுவேன், அந்த பாட்டுக்கே நீ ஆடுன. அப்படியா? பாடியா 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 நீ வாசிங்க. கட்டி பூடிடா கண்ணால கண்டவா